நியர் ஃபியூச்சர்ல டஸ்ட் ஸ்டார்ம் மற்றும் கிராப்ஸ் எல்லாம் அழியறனால மனுஷங்க எக்ஸ்டிங்ஷனை ஃபேஸ் பண்றாங்க. ஜோசப் கூப்பர் ஒரு ஃபார்மர் நாசா பைலட் இப்போ ஒரு ஃபார்மரா அவரோட பசங்க மர்ஃப் மற்றும் டாம் கூட இருக்காரு. அப்போலோ மிஷன்ஸ் எல்லாம் உண்மைன்னு சொன்னதுக்காக மர்ஃபோட டீச்சர்ஸ் கூப்பரை திட்டுறாங்க. ஒரு டஸ்ட் ஸ்டார்ம் அப்போ மர்ஃப் ரூம்ல இருக்கிற டஸ்ட் பேட்டர்ன்ஸை பார்த்து அது ஒரு கிராவிடேஷனல் அனாமலின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதை ஜியோகிராபிக் கோஆர்டினேட்ஸா மாத்தி செக் பண்ணா அது ஒரு சீக்ரெட் நாசா ஃபெசிலிட்டிக்கு கூட்டிட்டு போகுது. அங்க ப்ரொஃபசர் ஜான் பிராண்ட மீட் பண்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா 48 இயர்ஸ் முன்னாடி சாட்டர்ன் கிட்ட ஒரு வர்ம் ஹோல் ஃபார்ம் ஆகிருக்கு. அது வழியா வேற ஒரு கேலக்சியில இருக்கிற 12 பிளானட்ஸ்க்கு போகலாம்னு சொல்றாரு. இந்த பிளானட்ஸ் எல்லாம் கார்கான்சுவான்னு சொல்ற ஒரு பிளாக் ஹோல் கிட்ட இருக்கு. இதுக்கு முன்னாடியே லாசரஸ் மிஷன் வழியா கொஞ்சம் பேர் அங்க போயிருக்காங்க. அதுல மில்லர், எட்மண்ட்ஸ் மற்றும் மண்ணோட பிளானட்ஸ் நல்லா இருக்குன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஹியூமனிட்டியை காப்பாத்த கூப்பரை என்டியூரன்ஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட ஓட்ட கூப்பிடுறாங்க. 5000 ஃப்ரோசன் எம்பிரியோஸை எடுத்துட்டு போய் ஒரு புது காலனியை ஸ்டார்ட் பண்றதுதான் பிளான். பேரலா ப்ரொஃபசர் பிராண்ட் ஒரு கிராவிட்டி ஈக்குவேஷனை சால்வ் பண்ண ட்ரை பண்றாரு. அது சால்வ் ஆச்சுன்னா எர்த்ல இருந்து மக்களை பெரிய ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போலாம்னு ட்ரை பண்றாரு. மர்ஃப்க்கு இஷ்டம் இல்லானாலும் கூப்பர் திரும்ப வருவேன்னு ப்ராமிஸ் பண்ணி கிளம்புறாரு. போகும்போது அவர் வாட்ச மர்ஃப் கிட்ட கொடுத்துட்டு ரிலேட்டிவ் டைமை கம்பேர் பண்ண சொல்றாரு. த டீப் ஸ்பேஸ் ஜர்னி க்ரூல கூப்பர், ரோபோட் ஸ்டார்ஸ் அண்ட் கேஸ், அப்புறம் டாக்டர் அமேரியா பிராண்ட், ரோமிலி மற்றும் டாயில் இருக்காங்க. 2 இயர்ஸ் டிராவல் பண்ணி சாட்டர்னை ரீச் ஆகி வர்ம் ஹோல்ல என்டர் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் மில்லர்ஸ் பிளானட்டுக்கு போறாங்க. அங்க டைம் டைலேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். அங்க நீ ஹை வாட்டர்ல லேண்ட் பண்ணி செக் பண்ணும்போது ஒரு ஜெயண்ட் டைடல் வேவ் வந்து டாயில கொன்னுடுது. திரும்ப என்டியூரன்ஸுக்கு வரும்போது இவங்களுக்கு அங்க சரியா 3 ஹவர்ஸ் தான் ஆச்சு. ஆனா வெளியே 23 இயர்ஸ் பாஸ் ஆயிடுச்சு. ஃபியூவல் கம்மியா இருக்கிறதால கூப்பர் மற்றும் ரோமிலி டிசைட் பண்ணி மன்ஸ் பிளானட்டுக்கு போறாங்க. இங்க எர்த்ல மர்ஃப் இப்போ ஒரு சயின்டிஸ்ட். ப்ரொஃபசர் பிராண்ட் சாகர நேரத்துல ஒரு உண்மையை சொல்றாரு. என்டியூரன்ஸ் க்ரூ திரும்ப வரவே முடியாது, ஏன்னா பிளாக் ஹோலோட சிங்குலாரிட்டி டேட்டா இல்லாம அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண முடியாதுன்னு சொல்லி இறந்துடுறாரு. த பிட்ரேயல் அண்ட் த டெஸ்ஸராக்ட் மன்ஸ் பிளானட்ல டாக்டர் மன் கூப்பரை கொல்ல ட்ரை பண்றாரு. அவருதான் ஃபேக் டேட்டா கொடுத்து ரெஸ்கியூ பண்ண சொன்னதுன்னு தெரியுது. மன் ஸ்பேஸ் கிராஃப்டை திருடிட்டு என்டியூரன்ஸ்க்கு போக ட்ரை பண்ணி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. கூப்பர் ரொம்ப கஷ்டப்பட்டு என்டியூரன்ஸை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றாரு. ஃபியூவல் இல்லாதால கார்கான்சுவாவை ஒரு ஸ்லிங் ஷாட்டா யூஸ் பண்றாங்க. இதனால 51 இயர்ஸ் டைம் ஸ்கிப் ஆகுது. கூப்பர் அண்ட் டார்ஸ் அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு பிளாக் ஹோல் உள்ள விழறாங்க. அப்போதான் அமேலியாவாவது எட்மண்ட்ஸ் பிளானட்க்கு போக முடியும்னு பிளாக் ஹோலோட எவென்ட் ஹொரைசன் உள்ள விழும்போது கூப்பர் ஒரு டெஸ்ஸராக்ட், அதாவது இன்ஃபைனைட் ரூம் காப்பீஸ் உள்ள மாட்டிக்கிறாரு. அதை ஃபியூச்சர் ஹியூமன்ஸ் கிரியேட் பண்ணதுன்னு புரிஞ்சுக்கிறாரு. கூப்பர் தான் மர்ஃபோட கோஸ்ட்னு ரியலைஸ் பண்றாரு. மோர்ஸ் கோட் வழியா அந்த கிராவிட்டி டேட்டாவை மர்ஃப் வாட்ச்ல சென்ட் பண்றாரு. த ரீயூனியன் பர்பஸ் முடிஞ்சதுன்னு டெஸ்ஸராக்ட் கொலாப்ஸ் ஆகி கூப்பரை சாட்டர்ன் கிட்ட தள்ளி விடுது. கூப்பர் முழிச்சு பார்க்கும்போது அவர் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. இப்ப மர்ஃப்க்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அவ சாகர ஸ்டேஜ்ல இருக்கா. மர்ஃப் கூப்பர் கிட்ட அமேலியாவை போய் பார்க்க சொல்றா. ஃபைனலா கூப்பர் அண்ட் டார்ஸ் ஒரு ஷிப் எடுத்துட்டு எட்மண்ட்ஸ் பிளானட்ல காலனி செட்டப் பண்ணிட்டு இருக்கிற அமேலியாவை பார்க்க கிளம்புறாங்க.